திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் விஷமருந்தி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 பேருந்துகள் பெட்ரோல் குண்டு வீசி எரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்துகள் எரிந்து சேதமான இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிட கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? 10ஆம் வகுப்பு மாணவன் ஆசிரியர் பெற்றோரை அழைத்து வர சொன்ன காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதாவது வீட்டிலிருந்து பெற்றோரை அழைத்து வர சொன்னால் தனக்கு அவமானம் ஏற்படும் என்ற காரணத்தினால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் தரப்பில் கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஆசிரியர்கள் அதிகமாக மன அழுத்தம் கொடுத்ததால் தான் என் மகன் இந்த தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் என்பதை அவரது தந்தையை தெரியப்படுத்துகிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்க, இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு அவர்கள் குடும்பத்தினர் வீரவநல்லூர் காவல் நிலையம் முன்பாக அந்த சாலை பிரதான சாலையில் நிலையிலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லக்கூடிய பிரதான சாலை மறியல் போராட்டத்தை மேற்கொண்டனார்கள் நேற்று இரவு. ஆனால் இந்த காவல்துறை பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு நேரத்தில் அந்த பள்ளி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பள்ளிக்கு சொந்தமான பேருந்துகள் 2 பேருந்துகள் தீக்கு இரையாக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்துக்கு காரணம் யார் என்பது குறித்து ஒரு பக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி நிர்வாக தரப்பில் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தடயவியல்துறை அதிகாரிகளும் இன்று தற்பொழுது பள்ளி வளாகத்திற்கு வந்து அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து அருகில் ஏதேனும் சம்பந்தப்பட்ட விபத்துக்கு காரணமான தடயவியல் பொருட்கள் எதுவும் கிடைக்கிறதா என்று ஆய்வு செய்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.